வாழ்க வளமுடன். இப்போ என்ன பண்ணோம், கர்மா பற்றி பேசணும்ல. இப்போ கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? என்ன பண்ணாங்க, எதிரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அது இதுவும் நடந்த உண்மை தான். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த எதிர் வீட்டுக்கு வந்து போவாங்க. அப்போ அவங்க பொண்ணு பெற்ற பேரன், அவங்க பொண்ணு பெற்ற பையன் வந்து இறந்துடுறான். அவனுக்கு 3 பசங்க, எல்லாம் ஒரு வயசு, ஒன்று 4 வயசு, ஒன்று 6 வயசு, 3 இருந்ததுங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆப்பெல்லாம் சுடுவாங்க. ஆப்பம் சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு செலவு கொடுப்பாங்க. தனக்கு கொஞ்சம் தனக்கு சாப்பாடு வச்சுன்னு மீதி அது கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அவங்க தங்கச்சி பையன் இறங்கும்போது யார்கிட்டையும் காசு இல்லை. இந்த அம்மா வச்சுருந்த ஒரு 10,000 கொடுத்து அது சென்னையிலேருந்து வரணும். வந்து அது என்ன பண்ணால் காசு கேட்பான்லாம் ஏமாற்றி கேட்டு இது பண்ணாங்க. அப்போ தான் சொல்லிச்சு, அது இறக்கம் தருவாயில் இருக்கும்போது அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, இந்த பெருமா நான் வந்து இது வரையும் நான் இது வேணும் அது வேணும் நான் கேட்டதில்லை, நீ வந்து கொடுக்குற கோணம் இருக்குது, அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்வாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன பாட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, நான் போயிட்டேன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்சது பழைய சாதமோ ஏதோ ஒரு நாள் முடிஞ்சது கொடுக்குறியா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துனாங்க. ஒத்துன்னு இருக்கும்போது அவங்களும் முதல்ல ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் தனியாக இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க கொடுக்கணும்னு நினைக்கும்போது அவங்க முடிஞ்சது சாப்பாடு இருந்தது வரையும் கொடுத்துன்னு இருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம், பைசா எதிர்பார்ப்பாங்கள்ல. பைசா எதிர்பார்க்கும்போது அவங்க கணவர் கொடுத்தா தானே அந்த அம்மாவும் கொடுப்பாங்க. அவங்ககிட்டையும் வந்து எந்த இதுவும் கிடையாது. அப்போ அவர் கொடுத்தா தான் செலவுக்கு. அப்போ சொன்னாங்க, இந்த ஒரு வாரம் அந்த பண்ணாங்க. அப்போ கொழு வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு அந்த பாத்திரம் மட்டும் தேயுமா, 10 ரூபா கொடுக்குறேன்னாங்க. அந்த அம்மாவோட வீட்டுக்காரு 10 ரூபா தாண்டி தருவேன், அது மேலே என்னால் முடியாதுன்னாரு. சரின்ட்டு அந்த பொண்ணு அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தா. செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த 10 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு மனசாட்சின்னு ஒன்றுக்குதில்ல, இவ்வளோ செஞ்சு நம்மளால் இதான கொடுக்க முடியுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கணவர் கொடுத்தது தானே அவங்க கொடுக்க முடியும். அவங்க தனியாக கையில் எதுவும் வச்சில்ல. அதனால அப்போ அவங்க நினச்சாங்க, நம்ம வந்து இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க இதுன்றதுக்குள்ளே இறக்கிறதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் மட்டும் நினைப்பாங்க. மீதி எது இருக்குதோ எது வந்தாலும் சாப்பாடு எது இருந்தாலும் ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நினைப்பாங்கல்ல நல்லா காசு இதுன்ற. ஏன்னா அவங்களோட வருமானம் அது மாதிரி, இவங்கக்கிட்ட சூழ்நிலை காசு இல்லை. அப்போ நினச்சது என்ன, அவங்க நினச்சாங்கல்ல இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அது என்ன பண்ணிட்டு அவங்க இப்போ பசங்க பெருசாக நெசவு தொழில் செய்து இப்போ பசங்க பெருசாகி வீடும் கட்டிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வந்து பிள்ளைங்க கவனிங்க, அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. 2 பையன் அப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பையன் செலவு பண்ணி தான் கல்யாணத்தையும் பண்ணால் எல்லாம் பண்ணான். அவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அவன் எதை எடுத்து கொடுக்க முடியும், அம்மாவுக்கு செலவுன்னு ஒன்றும் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பையன் இருக்கிறான், இன்னொரு பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, கடை வேறு இருக்குது, கல்யாணத்துக்கு வாங்கின கடை இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது. இப்போ அவனை எதனா காசுன்னு கேட்டாலே உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறான், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ சொல்லும்போது அந்த அம்மா வந்து என்ன கேட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நீ உங்கள்கிட்ட ஓரளவு காசு இருக்குதா அப்படின்னா, ஆமாம் இப்போ எங்கள் வீட்டுக்கார பண்ண பிறகு என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னும். ஒன்றால் முடிஞ்சதை கொடுன்னு சொன்னேன். எவ்வளோன்னாங்க, எவ்வளோ இல்லை, உன் மனசில் என்ன படுதோ அதை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா, நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ வந்து அவங்க கொடுத்துன்னு வராங்க, மாதம் அவங்களால முடிஞ்சது கொடுத்துன்னு வராங்க. அது ஒரு திருப்தி. ஏன்னா அன்றைக்கி அவங்க என்ன நினச்சாங்க, கொடுக்கணும்னு நினைப்போது இறைவன் சூழ்நிலை வைக்கல. இப்போ கொடுத்துட்டு நீ தர்மம் பண்ணுறியா இல்லையா, அப்போ சோதனை பண்ணுறதுக்கு கடவுள் எப்படி பண்ணுறான்ல, இதை தான் நீங்கள் சூழ்நிலையில் புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து கேட்டால் ஏன் கேட்குறாங்கன்றதுக்கு கேட்காம கொடுக்குறதோன்னு முன் செஞ்சுருப்பாங்கள்ல. நீங்கள் இப்போ செய்து கூட விட்டுருங்க, முன்ன செய்து ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்போ நாம் கொடுக்காத இப்போ கொடுக்குற அளவு ஆண்டவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். அதனால் நாம் கொடுப்போன்ற ஒரு எண்ணம், அன்றைக்கி போட்ட எண்ணம் நீ நிறைவேறதில்ல. இப்போ அந்த பாவம் இவங்களுக்கு சேரதில்ல. அன்றைக்கி காசு கம்மியாக கொடுத்தாங்க, அதுவும் ஒரு பாவம் தானே. ஏன்னா அவங்க சூழ்நிலையும் பார்க்கணும், 2 பக்கமாக நம்ம பார்க்கணும்ல. அப்படி பார்க்கும்போது தான் இப்போ அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதான் சொன்னேன், அந்த கர்மா அப்போ எவ்வளோ கொடுத்தனாலும் பத்திருக்காது.
இப்போ அவள் தனியாக வந்து காசு பிள்ளைங்க கொடுக்கலையான்னு சொல்ல அந்த வழி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். அட்லீஸ்ட் அவங்களால முடிஞ்ச உதவி எவ்வளோன்னு தெரில, அவங்க கொடுத்துன்னு வரேன்றாங்க. அதுதாங்க முக்கியம். ஏங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் சீக்கிரம் போய்டுவோம்னு சொல்ல முடியாது, இன்னும் எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது. ஆனால் பிரபஞ்சம் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். எப்படி நீ அன்றைக்கி நினச்சா இன்றைக்கி நாள் அனுப்புகிறேன், நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. அதனால் நீங்களாக தேடி யாருக்கும் தானம் பண்ணால் அது தானம் கிடையாது. இன்றைக்கி நீ கொடுக்குற டெய்லி வருவாங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க, அது மாதிரி என்ன இருக்குதோ கொடுன்னுவாங்க. அது தானம் கிடையாது. சூழ்நிலை வச்சு உங்களுக்கு அதை பிரபஞ்சம் காட்டும்போது தானே புரியும் தன்மை வரும். அந்த புரிதல் வந்தால் உங்களுக்குள்ளே மனசில் தோணும், ஆமாம் அன்னைக்கு நாம் கொடுக்கல, இன்றைக்கி இருக்குது, எங்கேயோ எதுக்கு தானம் தர்மம் பண்ணோம், அன்னைக்கு உழைப்புக்கு இன்றைக்கி காசு. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, அதை அவங்கக்கிட்ட இந்த அம்மா சொல்லலை, இருந்தாலும் இவங்க நினச்சிக்கிறாங்க. இவங்கள மெடிடேஷன் பண்ணாங்களா இல்லையா, இவங்கள நினச்சிக்கின்னு இதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எனக்கா கொடுக்குற அப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஞானம் அதுலேருந்து மாறாது, நீ கொடுக்கறத கம்பல்சரி கொடுத்துன்றன்னு. வாழ்க வளமுடன். அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை முன்ன செஞ்சது ஒரு செகண்ட் நினச்சி பார்த்து கொடுக்க தந்தாலும் கொடுக்கலாம். இல்லை இன்றைக்கி இருக்குது, அவங்க சூழ்நிலை நம்மக்கிட்ட வாங்குற அளவு இருக்குதுன்னா நீங்கள் கொடுங்க. வாழ்க வளமுடன். கர்மா கண்டிப்பாக கழியும். வாழ்க வளமுடன்.